வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விடிவெள்ளி கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடைத்தெரு சின்னதுதான். ஊருக்கு ஏற்ற கடைத்தெரு. 2-3 காய்கறி கடைகள், 2-3 பலசரக்கு பெட்டி கடைகள், இரும்பு கடை, தேநீர் கடைகள், எங்கோ ஒரு காஃபி பவுடர் கடை இருக்க வேண்டும். காற்றில் காஃபி மனம் ரம்யமாக பரவி கொண்டிருந்தது. நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? கேட்டாள் வைகரை. சொல்கிறேன், முதலில் இதை சொல். சந்திரனை உனக்கு பிடித்திருக்கிறதா? கேட்டாள் பாரதி. வைகரை சற்று யோசித்துவிட்டு சொன்னாள். தெரியல. அப்படியானால் இன்னும் நேரம் எடுத்துக்கோ. ஓர் ஆம்பளையை அதுவும் காலம் முழுக்க தேர்ந்தெடுக்க அவசரம் காட்டக்கூடாது. கேவலம் புடவைக்கு ஏத்த ஜாக்கெட்டை தேர்ந்தெடுக்க எத்தனை கடை ஏறி இறங்கி எத்தனை வகையை பார்த்து தீர்மானம் பண்றோம். அதுல இருக்கிற அக்கறை அதை விடவும் கோடி மடங்கு அதிகமாக இருக்கணும் இல்லையா? இது நல்ல முடிவு பாரதி. இன்னும் 26 நாள் இருக்கு. அது என்ன 26? கல்யாணம் 30ஆம் நாள். இது ஆபத்துடி. பத்திரிகை அடிச்சு செலவெல்லாம் பண்ண பிறகு நீ கல்யாணம் வேண்டாம்னு சொல்வியாக்கும். இது சரியில்லை. ஏண்டி பொறுத்து பாருன்னு சொல்ற, இப்படியும் சொல்ற? காய்கறிகளை வாங்கி கொண்டு அவர்கள் திரும்பினார்கள். பாரதி குளித்துவிட்டு திரும்பினாள். என்ன பண்ணட்டும்? கத்திரிக்காய் போட்டு குழம்பு வை, பூண்டு துவையல் பண்ணு, வெண்டைக்கறி பண்ணிடு போதும். அடுக்கலைக்கு சென்று பாரதி வேலையை தொடங்கினாள். வைகரை காய் நறுக்கி கொடுத்தல் முதலான வேலைகளை செய்தாள். ஜீவாவை சந்திரனுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சேன்டி. சந்திரன் என்ன சொன்னாரு? சொல்லல. அவனுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு யோசிச்சிருக்கலாம். வெளிப்படையா ஒன்றும் சொல்லல. கல்யாணத்துக்கு பிறகு சொல்ல போகிறார், ஜாக்கிரதை. அதாண்டி பயமா இருக்கு. இந்த ஆம்பளைகளையே நம்ப முடியல. அப்ப பேசிரு. ஜீவாவுக்கும் உனக்கும் ஸ்நேகம் கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடரும்னு சொல்லிரு. கட்டாயம். பொறாமப்படுற டைப் இல்லையே. எவ கண்டா இப்பதான் இந்த ஆளையே பாக்குறேன். பாத்தியா நம்ம பெரியவங்கள? நல்ல பள்ளிக்கூடமானு பார்த்து சேர்க்கறாங்க, நல்ல வாத்தியாரான்னு பார்த்து டியூஷனுக்கு அனுப்புறாங்க, நல்ல கடையில பலசரக்கு வாங்குறாங்க, நல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. ஆனா பொண்ணு மாப்பிள்ளை பாக்குற போது மட்டும் அவன் குணம் எப்படின்னு பார்க்காம அவன் வேலை சம்பளம் இதுகளை மட்டும் பார்க்கறாங்க. இதுதான் கொடுமை. பாரதி சொன்னதன் அர்த்தம் வைகரைக்கு புரிந்தபோது பயமாக இருந்தது. கூடவே பாரதி சொன்னாள், ஒரு விஷயம் வைகரை, அப்பா அம்மா பார்த்து வைக்கிறாங்க என்கிற காரணத்தினாலேயே பையன் மோசம்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அவன் நல்லவனா கூட இருக்கலாம் இல்லையா? காதல் திருமணம் இந்த பிரச்சனை இல்லாததுன்னும் சொல்ல முடியாது. காதல்ல போய் களவு இருக்கு. உடம்பு விஷயம் முடிஞ்ச பிறகும் அன்பு தொடர்ந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இல்லனா அது காதலோ பெரியவங்க பார்த்து வச்சதோ பிரச்சனை தான். கல்யாணத்துக்கு பிறகுதான் ஆண் பெண் சேர்க்கைன்னு வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. கல்யாணத்துக்கு முன்னால உறவுன்னு ஏற்பட்டுச்சுன்னா இங்க நடக்கிற பல கல்யாணம் நடக்காது. அது தப்பில்லையா? நிச்சயம். நம்ம சமுதாயத்துக்குள்ள தப்பு தான். எதிர்காலம் ஒண்ணு வரும். உறவுக்காக திருமணம் இல்லாம அன்புக்காக திருமணம் என்கிற நிலை வரும். அப்போ இந்த பிரச்சனைகள் குறையும். சந்திரனிடத்தில் நான் எப்படி பழகட்டும்? மரியாதைய பழகு, அன்பா பழகு, நேர்மையா பழகு. எங்கேயாவது விரிசல் வருதான்னு பாரு. அந்த விரிசலை சரி பண்ண முடியுமான்னு பாரு. முடியும்னா தொடரு, இல்லைன்னா விட்டு ஒதுங்கிரு. ரைட். இந்த மாதிரி தெளிவான அறிவுரை வேண்டித்தான் உன்னை பார்க்க வந்தேன். அவர்கள் சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். சாப்பாடு முடிந்து கூடத்தில் பாயை விரித்து படுத்தபடி அவர்கள் பேசினார்கள். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள் பாரதி. என்னடி? நானும் காதல்ல மாட்டிட்டு இருக்கேன். சட்டென்று எழுந்து அமர்ந்தாள் வைகரை. என்னடி பாரதி? இத அல்லவா முதல்லயே சொல்லியிருக்கணும். யார் அந்த அதிர்ஷ்டக்கார? இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். கோவை நகர் தபால் நிலையத்துல நீ அவரை பார்த்திருக்கலாம். யார்? போஸ்ட் மாஸ்டரா? ஒருத்தர் நாற்காலியில் உட்கார்ந்துகிட்டு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு கடிதம் எழுதி கொடுப்பாரே. ஆமாம், கால் கூட கொஞ்சம் மௌனமா கோல் வச்சுக்கிட்டு விந்தி விந்தி நடப்பாரே, அவர் தானே? அவருக்கு என்ன இப்போ? அவர் குடும்பத்தை சேர்ந்தவரா உன்னோட ஆள்? இல்ல, அவரேதான். மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது வைகரைக்கு. என்ன பாரதி, என்ன சொல்ற? போன முறை நான் வந்தபோது என்னை அழிச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தினியே, இதுக்குத்தானா? ஆமா. அந்த சமயம் இப்ப ஞாபகம் வருது. ரொம்ப பேசினாரடி. ரொம்ப படிச்சவர் போல இருந்துச்சு. ரொம்ப. சொல்லு சொல்லு, இது எப்படி ஏற்பட்டது? பாரதி சொல்லத் தொடங்கினாள்.
அன்று சந்திரனிடம் பேச நிறைய இருந்தது. வைகறைக்கு தன் சிநேகிதி வாழ்க்கைக்கு கொடுத்த அர்த்தம், நிறம் பற்றி சொன்னாள். அதென்ன வாழ்க்கைக்கு அர்த்தமும் நிறமுமா? புரியவில்லையே என்று குழம்பினான். வைகறை விளக்கினாள். நடந்து கொண்டே அவர்கள் பேசினார்கள். கடலோரம் மெல்லென புதையும் கால்கள் வந்து தழுவி செல்லும் அலைகள், மேலே முடியை கலைத்துவிடும் காற்று. நடப்பது மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டு வைகறை சொல்லத் தொடங்கினாள். பாரதி என்றொரு பெண் ஏற்கனவே திருமணமாகி கருத்து வேறுபாட்டால் கணவரை பிரிந்து விட்டாள். பாவம் அந்த கணவன். பாரதி போன்ற அருமையை புரிந்து கொள்ள முடியாத கழுதை குழந்தையுடன் பிரிந்து சென்று விட்டாள். வேணாம்பா, இந்த தலையில மண்ணை போட்டுக் கொள்கிற கதை இத்தோடு முடியட்டும். அக்கடான்னு கவலை இல்லாமல் வாழப் போகிறேன். என் சம்பாத்தியம் உண்டு, என் குழந்தை உண்டு. போதும். ஓர் ஆம்பிளையை இனி என் படுக்கை அறைக்குள் சேர்த்தால் சேர்ப்பாலடி என்னை என்றாள். வைகறை நின்று சிரித்தாள். வயிறு நோகும் அளவுக்கு சிரித்தாள். இல்ல, உன் தோழி தோற்று போய்ட்டாளாக்கும். கடைசியில் அவள் தோற்று போகிறவள் இல்லை, காதல் ஜெயித்து விட்டது. சற்று தூரம் சென்ற பின் வைகறை சொன்னாள். அவர் மனுஷத்தனம் அவளை ஈர்த்து விட்டது. ஏழை, படிக்க தெரியாதவர்களே அதிகம் வாழ்கிற அந்த ஏரியாவிலே கடிதம் படிச்சு சொல்றது, மணி ஆர்டர் எழுதி கொடுக்கிறது பெரிய தொண்டு தானே. அதை செய்யலாம் என்று அந்த மனிதர் ஆரம்பித்து இருக்கிறார். கொடுப்பதற்கு காசு இல்லாத ஏழை மக்கள் நன்றியை மட்டுமே கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு அவர் சந்தோஷப்படுவார். சோற்றுக்கு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அவர். போரில் கால் இழந்ததால் ஓய்வு கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். போயும் போயும் கால் இல்லாதவனை? வைகறை சட்டென்று நின்றாள். அவனை கூர்மையாக பார்த்தாள். சந்திரன், காதலுக்கு மனசும் இன்னொரு மனசும் தான் வேணும். நானும் நீயும், மற்றபடி அது இருக்கா இது இருக்கான்னு பார்க்கறது மாமியார் பார்வை, மனுஷ பார்வை இல்ல. சந்திரன் ஒப்புக்கொள்வது போல் தலையை மேலும் கீழும் மாட்டினான். எப்படி காதல் ஏற்பட்டது? இவள் அடிக்கடி அங்கு போவாளாக இருந்தது. லேசான அறிமுகம். அது புன்னகை அளவில் தொடங்கி வளர்ந்திருக்கு. பார்த்தா 2 வார்த்தை, ஹலோ, சௌக்கியமா மாதிரி. ஜனங்கள் சொல்ற செய்திகளை நிதானமா கேட்டு அதை சுருக்கமா எழுதுற பாணி. எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் கோபமே படாத பெருந்தன்மையான போக்கு. இதெல்லாம் அந்த ஆள் மேல கருணையை ஏற்படுத்திருச்சு. சந்திரனுக்கு அது போதுமானதாக இருந்தது. உடனே பிடித்து கொண்டான் அவன். கருணையில் பிறப்பது காதலாகுமா? காதலுக்காகத்தானே காதல் பிறக்கும். கருணையால் காதல் ஏற்படாதுதான். ஆனால் காதலில் கருணைக்கும் பெரிய இடம் உண்டு. ஒரு பெண் ஓர் ஆணுக்கு தன்னையே தர முன் வருகிறாள் என்றால் அது கருணை இல்லாமல் வேறென்ன? தந்து விட்டாளாமா பாரதி? அவன் குரலில் துணித்த எக்காலமும் கிண்டலும் சுருக்கென்றது அவளுக்கு. உங்களுக்கு கிண்டலா இருக்கா என்றாள் பொங்கி வரும் கோபத்துடன். சேச்ச, நான் ஏன் உன் சிநேகிதியை கோபிச்சுக்கணுமா? வெல், அடுத்த ஞாயிறு கல்யாணம். பாரதி பக்கம் நான், இன்னும் ஒரு ஆபீஸ் சிநேகிதர். அவர் பக்கம் அவர் தங்கை, அக்காள் குழந்தை ஒன்று. அப்புறம் ஒருத்தர் 2 குடும்பத்துக்கும் வேண்டியவர். யார் அவர்? கடவுள். அவனால் சிரிக்க முடியவில்லை. பாரதி சொன்னது மீண்டும் மீண்டும் அவள் நினைவில் வந்து தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தது. எனக்கு ஆம்பளை வேணும்னு இந்த ஏற்பாட்டை நான் பண்ணலடி வைகரை. அந்த தேவையை நான் கடந்துட்டேன். எனக்கு பாதுகாப்பா இருப்பார்னு அவரை நான் கை பிடிக்கல. எனக்கு பாதுகாப்பு நானே தான் தவிர நிச்சயம் பெண்ணுக்கு ஆம்பளை பாதுகாப்பாக இருக்க முடியாது. பணம் வேண்டியும் அவரை நான் கட்டி கொள்ளலடி. அவரை விடவும் நான் அதிகமா சம்பாதிக்கிறேன். மாலை ஆனதும் என்னை ஸ்கூட்டரில் பின்னால் அமர வைத்து பீச்சை சுற்றி வருவார் என்றோ, கடற்கரை சுண்டலை மண்ணோடு வாங்கி தருவார் என்றோ கல்யாணம் பண்ணி கொள்ளல. அவர் தடி இல்லாமல் நடக்கவே முடியாது என்பது எனக்கு தெரியும். இப்போதெல்லாம் பெண்கள் எதை முன்னிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா வைகரை? அமெரிக்கா போலாம். நான் உன்ன சொல்ல வரல. பையன் சிவப்பா இருக்கான். சொந்தம் சொத்து விட்டு போகாது இருக்க. வயசாயிடுச்சு. எந்த கழுதிக்காவது கழுத்தை நீட்டத்தானே வேணும். இந்த கழுதிக்கு கழுத்தை நீட்டிடலாமேன்னு தான் பெரும்பான்மையா நடக்குது. இப்படிப்பட்ட கல்யாணம் நிச்சயமாகறதுக்கு சொர்க்கம் தேவையா என்ன? வேடிக்கையா இருக்குடி நம்ம கல்யாணங்களும் காரணங்களும். என்ன முட்டாள்தனம். போன வாரம் பக்கத்துல மங்களமாமின்னு ஒருத்தி பெண் கல்யாணம் போயிருந்த. மாப்பிள்ளைக்கு முன்பக்கம் நரைச்சிருக்கேன்னு மாமி கிட்ட கேட்டேன். என் கையை பிடிச்சு தனியா இழுத்துட்டு போய் கண்ணா போலா போலான்னு கண்ணீர் விட்டுட்டு சொல்றா, வெளியே தெரிய வேணாம், மாப்பிள்ளையோட வயசு 46டி. 2ஆம் கல்யாணம். முதல் பெண்டாட்டி சீக்காளி. அது இப்பவோ அப்பவோன்னு குழந்தைகள் 3 தான். மூத்தவன் பையன் இப்போ 24 ஆகுதான். ஆனா நம்ம குழந்தைக்கு 20 தானே மாமி. யார் சொன்னா? 9 வருஷம் கூட்டிக்கோ. நான் மறைச்சு பண்ணி இருக்கேன்.
என்ன மாமே, கல்யாணம் கூட திருட்டும் புரட்டுமாச்சே. இன்னிக்கா, எத்தனை நூற்றாண்டு கணக்கு அது. தெய்வங்கள் சண்டை போட்டு தேவிமார்களை தூக்கி போறதா தானே புராணம். 1000 பொய்யை சொல்லித்தானே ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றது சாஸ்திரம். யோசிச்சு பாரு, அந்த மனிதருக்கு ஒரு தங்கை இருக்கா. கல்யாணத்துக்கு செத்து போன அக்கா குழந்தை 6 வயசுல. அத்தோடு நானும் என் குழந்தையும். இந்த சூழ்நிலையில நான் போய் சேர்றேன். புரிஞ்சுக்க, இது தேனிலவு இல்லை, மலை உச்சியை நோக்கி பயணம். கரடு முரடான கற்கள். தேவையா? எனக்கு தேவை. எனக்கு சவால், போராட்டம் தேவை. நீங்கள் பார்க்கிற தொட்டி மஞ்சள் பொன்மீன் அல்ல, நான் சேத்து மீன். சந்திரன் பாவம் பார்ப்பது போல சொன்னாள். உன் தோழி இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். வைகரை சந்திரனின் முகத்தை அந்த இருட்டில் தேடி கண்டுபிடித்து சொன்னாள். நீங்கள் கோழைத்தனமா சிந்திக்கிறீர்கள். அவன் முகம் வெளிறியது. என்ன சொல்கிறாய் வைகரை? சொல்கிறீர்கள் வைகரை? 2 விதமான வாழ்க்கை இருக்குங்க சந்திரன். ஒன்று குமாஸ்தா வாழ்க்கை. அதாவது காலை 8 மணிக்கு போய் பேப்பர் தின்று வேலை செய்து, அல்லது செய்வது போல பாவனை செய்து, முடிந்தால் யாருக்கும் தெரியாதென்றால் லஞ்சம் வாங்கி பிளாட் வாங்கி 60 வயசில் ஓய்வு பெற்று ரிட்டையர்டு ஆபீசர் என்று வெட்கம் இல்லாமல் சொல்லிக்கொண்டு அப்புறம் செத்து போகிற வாழ்க்கை ஒரு ரகம். மற்றது வீரனது வாழ்க்கை. அர்ஜுனன், பீமன், சிவாஜி, வ.உ.சி போன்றவர்கள் வாழ்க்கை. ஜெகஜோதியாய் எரிந்து வீழ்வது, ஜனங்களுக்கு வெளிச்சம் காட்டுவது. ஆனால் இதிலே 1ஆம் தேதி சம்பளம் கிடையாது, சௌகரியம் கிடையாது. பெண்டாட்டி பிள்ளைகள் கரித்து கொட்டுவார்கள். கணவனே மனைவியே மதிக்க மாட்டாள். சந்திரன், உங்கள் முன் இப்படி ஒரு வாழ்க்கை வைக்கப்பட்டால் நீங்கள் எதை எடுப்பீர்கள்? நான் சாமானியன். குமாஸ்தா வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பேன். எனக்கு என் சௌகரியங்கள் முக்கியம். உண்மை. நீங்கள் தவளை, ஓணான், பாம்பு, பல்லி போன்றவர். உங்களால் தவழ மண்ணில் மட்டுமே புரள முடியும். இந்த இடத்தில் தான் பாரதியும் நீங்களும் வேறுபடுகிறீர்கள். உன்னதமான மனிதர் யார் என்று கேட்டால் தயக்கம் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும், பாரதி தான் என்று. உங்களை என்னால் சொல்ல முடியாது. பெரும்பாலோர் பாரதி வாழ்க்கையை வாழ முடியுமா? ஏன் கூடாது? அது எழுத பார்க்க நல்லா இருக்கும். என் குடும்பத்துல ஒரு பாரதி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். தெரியும், உங்கள் குணம் எனக்கு தெரியும். நாடகத்தில் காதல் என்றால் நல்லது என்பீர்கள். அதையே வீட்டில் காண விரும்ப மாட்டீர்கள். இது குற்றமா? இல்லை. இந்த இரட்டை வாழ்க்கைக்கு நாம் பழகிவிட்டோம். அது சரி என்கிற பாடம் நமக்குள் ஏறிவிட்டது. அன்று வீட்டுக்கு அழைத்தான் சந்திரன். நாளை வருகிறேனே என்றாள் வைகரை. ஏன், இன்னைக்கு என்ன? என்னவோ இன்னைக்கு வரக்கூடாதுன்னு தோணுது. அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. இரவு, கடுங்காற்று. ஒரு பாலத்தின் மேல் அவர்கள் நின்றிருந்தார்கள். கொஞ்ச தூரத்தில் சந்திரனின் கார் நின்றிருந்தது. அம்மா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவாள். நானும் கூட வருவேன். அம்மா என்னத்துக்கு? கல்யாண பத்திரிகையை முடிவு பண்ண வேண்டாமா? எத்தனை மணிக்கு வருகிறீர்கள்? 10 மணிக்கு. சந்திரன் சொன்னான். உங்கள் பேருக்கு பிறகு என்ன போடுவது? என் பட்டத்தை போடுவார்கள். அதில் ஒரு சிக்கல். நான் எம்டெக், நீங்கள் எம்ஏ, எம்ஃபில் பார்க்கிறவர்கள். ஒரு மாதிரி நினைப்பார்கள் என்கிறாள் அம்மா. அப்படியானால் பட்டமே வேண்டாமே. அவனுக்கு அதில் சம்மதமாக இல்லை. வைகரை விழித்து கொண்ட போது கீழே இருந்து பத்து மாமாவின் குரல் கேட்டது. பத்மநாபன் என்பதன் சுருக்கம் பத்து. இரவு ரயிலில் செல்வார். போல போலவென்று விடுகிற போது வீடு வந்து சேர்வார். பத்து மாமாவுக்கு மறுபெயர் உற்சாகம். அவர் இருக்கிற இடத்தில் யாரும் உம்மனா மூஞ்சியாக இருக்க முடியாது. எப்போதும் கலகலவென்று தானும் மகிழ்ந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு ஒரு மனுஷரால் எப்படி சாத்தியப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறாள் வைகரை. எழுந்து ஜன்னல் திரையை விலக்கிவிட்டு இருள் பிரியாத தோட்டத்தை மாதுளை செடியின் சிட்டுக்களையும் கண்டுவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் வைகரை. உடை மாற்றிக்கொண்டு தலையை வாரி நெற்றிக்கு இட்டு கொள்கையில் தேன் சிட்டு வழக்கம் போல குட் மார்னிங் என்றது. இப்பதான் உனக்கு விடிஞ்சதாக்கும் என்று பதில் சொன்ன வைகரை கீழே இறங்கினாள். ஹாலில் பத்து மாமா அமர்ந்து கொண்டு காஃபி குடித்து கொண்டிருந்தார். எதிர் சோஃபாவில் அம்மா, அப்பா இன்னும் எழுந்திருக்கவில்லை போலும். வா வா வைகரை என்று வரவேற்றார் பத்து மாமா. மகளை கண்டதும் எழுந்து சென்று காஃபியுடன் திரும்பினாள் அம்மா. என்ன மாமா திடீர்னு என்றபடி அவர் முன் அமர்ந்தாள் வைகரை. எதுக்கு இங்க வருவேன்? கோர்ட்டு, கொஞ்சம் ஷாப்பிங், நகை செய்ய, அடகு வைக்க 4 காரணம். இப்ப வந்திருக்கிறது பழசை அழிச்சு புது நகை பண்ண. உன் மாமியோட ஆயுள் அதனால் நீளும்னு ஜோசியர் சொன்னார். போங்க மாமா, மாமியை புரளி பண்ணிட்டு அம்மா சொன்னாள்.
உனக்கு என்ன நகை பண்ணட்டும்னு மாமா கேட்குறாருடி, சொல்லு. எனக்கு என்ன நகை? என்னத்துக்கு திடீர்னு? உன் கல்யாணத்துக்கு தாய் மாமன் நகை பண்ணி போட வேண்டாமோ? இது ஒரு தமாஷ் என்று எண்ணி ஓஹோ என்று சிரித்தாள் வைகரை. இதுல சிரிக்க என்னடியம்மா இருக்கு? இது மாதிரி எசகு பிசகா நடந்துக்காத. பாக்குறவங்களுக்கு விபரீதமா படும். என்ன மாமா, கல்யாணம்ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? மாமா சொன்னார். பெற்றவர்களுக்கு பெரிய விஷயம், பிள்ளைகளுக்கு அற்ப விஷயம். பத்து, எனக்கு பயமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஜரூரா வேலை பார்க்குறாங்க. கல்யாணம்னா எத்தனை வேலை கிடக்கு. இதுல இந்த பொண்ணை வேற தத்து பித்துன்னு பேசிக்கிட்டு இருக்கா. டென்ஷன் அடையாதே, எல்லாம் சரியா போகும் என்றவர் வைகரையை பார்த்து, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சுதானே இருக்கு என்றார். தெரியலையே மாமா, ஒரு சமயம் பிடிச்ச மாதிரி இருக்கு. பாரு பத்து, இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளோ? மாமா சிரித்து விட்டு சொன்னார். இருக்கட்டும்கா, நான் அறிவேன் வைகரை மனசை. ஒன்று மட்டும் நிச்சயம், எந்த வீடு இவளோட புக்ககமோ அந்த வீட்டை தவிர மற்ற வீட்டு கதவை தட்டி பிரயோஜனம் இல்லை. வைகரை சொன்னாள். சொந்த வீட்டு விலாசமே எனக்கு மறந்திடும் போல. காலை அழகாக இருந்தது. வெயில் வராத, ஆனால் பால் வெள்ளையாக வெளுத்திருந்தது காலை. அதற்குள் குளித்து முடித்தும் இருந்தாள் வைகரை. அந்த நேரம் பார்த்து மாமா சொன்னார். வைகரை, 1 மணி நேரம் அவகாசம் கொடு, நான் குளிச்சுட்டு திரும்பிடுறேன். 2 பேரும் பக்கத்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரி வாங்கோ. மாமா குளித்து புறப்பட்டார். அம்மா தேங்காய் பழம் முதலிய பொருள்களை கொடுத்தாள். கோயில் 2 பர்லாங் தூரத்திலேயே இருந்தது. நாயக்கற்கால கோயில். அம்பாள் பிரதான்யம், சிவனும் இருந்தார். பரிவார தேவதைகளும் கூட இருந்தார்கள். அழகான அகலமான பிரகாரம் இருந்தது. கல் பாவிய வழவழவென்று இருக்கிற தரை. சுவாமி தரிசனம் செய்து கொண்டு பிரகாரத்தில் வந்து அமர்ந்தார்கள். மாமா பிரசாதமாக வந்திருந்த பழத்தையும் தேங்காயையும் அவளுக்கும் கொடுத்து தானும் தின்றார். வைகரை, சாமி கும்பிடுறதுக்கு இப்போ இங்க வரலை. முக்கியமா உன்னை இங்க தனிமையில கொண்டு வரணும்னே இங்க வந்தது. சரி சொல்லு, உனக்கு பார்த்திருக்கிற பையனை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? விளையாடக்கூடாத சமாச்சாரம் இது. குழப்பம் உதவாது. 1000கணக்கில் கல்யாண மண்டபத்துக்கு பணம் கொடுத்திருக்கு. எல்லா வேலையும் ₹1,00,000 முழுங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு முடிவுக்கு வராம குழம்பிக்கிட்டு இருந்தா அதனால 2 குடும்பமும் பாதிக்கப்படக்கூடும். நான் உன்னை நேரடியா கேட்கிறேன், மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? அவள் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தாள். மாமா, உங்களுக்கு சந்தோஷம் தர பதில காட்டிலும் எனக்கு உண்மையா இருக்கிற பதிலா சொல்லணும்னா எனக்கு குழப்பமா இருக்கு மாமா. தெளிவு ஏற்படலை இன்னும். இது தப்பில்லையோ? இன்னும் சரியா 24 நாள் இருக்கு. உன் எதிர்காலம் முன்னேற்றம் எல்லாம் உன் கணவன் கிட்ட ஒப்படைக்க போற. இப்ப போய். வைகரையின் கண்களில் கண்ணீர் துளித்தது. சரி, கவலைப்படாத வைகரை. நான் வந்ததுக்கு காரணம் வாழப்போகிற உனக்கு எந்த மாதிரியான சிக்கலும் ஏற்படக்கூடாதுன்னு தான். சரி, உங்ககிட்ட நான் 10 கேள்விகள் கேட்பேன். அதுக்கு நாணயமா பதில் சொல்லணும் நீ. சந்திரன், அதான அவன் பேர். உங்ககிட்ட பழகும்போது எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது உன்னை தொட முயற்சி பண்ணி இருக்கானா? இல்ல மாமா. நல்லது. 2ஆம் கேள்வி, தன் சம்பளம், வேலை, அமெரிக்க வாழ்க்கை பற்றி எல்லாம் பெருமை அடிச்சிருக்கானா? சேச்ச, அந்த மாதிரி குணம் அவருக்கு இல்ல மாமா. நல்லது. 3ஆம் கேள்வி, உன் கடந்த கால வாழ்க்கையில காதல் போன்ற சமாச்சாரங்கள் நடந்திருக்கான்னு துருவி துருவி கேள்வி கேட்டு இருக்கானா? இல்ல. 4ஆம் கேள்வி, உன் ஆண் நண்பர்களை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைச்சையா? ஒருத்தரை மட்டும். எப்படி இருந்தது ஆக்ஷன்? மோசமா இல்ல, ஆனால லேசா நர்வஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. தமிழ்நாட்டு பையனுக்கு அது கூடவா இல்லாம இருக்கும்? 5ஆம் கேள்வி, அவன் தன்னோட இளம் பருவ காதலை சொல்லி இருக்கானா? இல்ல மாமா. 6ஆம் கேள்வி, பண விஷயத்துல எப்படி இருக்கான்? ஊதாரியாவா கருமியாவா? செலவு செய்கிறார், அதிகமும் இல்லை குறைவும் இல்லை. 7ஆம் கேள்வி, சந்திரனின் அம்மா அப்பா மற்றும் குடும்பத்தினர் மேல் சந்தேகமோ அதிருப்தியோ இருக்கிறதா? விசேஷமா இல்ல மாமா. எல்லா வரன்களின் வீட்டுக்காரர்கள் போலத்தான் உச்சாணி கிளையில் இருக்கிறார்கள். சரி, 8, சந்திரன் பற்றி பயமோ அச்சமோ அருவருப்போ உன் மனசுக்குள்ள இருக்கிறதா? அப்படியெல்லாம் எந்த உணர்வும் இல்லை மாமா. சரி, 9, ஏதோ தவிர்க்க முடியாத அவசரம். இன்றைக்கு சாயங்காலமே அவன் உன் கழுத்தில் தாலி கட்ட நேரிடுகிறது. நீ என்ன செய்வாய்? குழம்பி போய் நிற்பேன். தாலி கட்டாதே என்று சொல்ல மாட்டேன். பத்து, உனக்கென்று காதல் விவகாரங்கள் இல்லாத சூழ்நிலையில் உன் தாய் தந்தை சந்தோஷத்துக்காக சந்திரனை ஏற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இருக்க முடியாது மாமா. மாமா வெற்றிலையை போட்டுக்கொண்டார். அவர் முகம் அமைதியாக இருந்தது. அவர் வைகரையை பார்த்து புன் சிரிப்பு சிரித்தார்.
நீ சந்திரனை வெறுக்கவில்லை, உனக்குள் ஒரு பயம். அவன் உனக்கு தோதானவனாக இருக்க மாட்டானோ என்ற பயம் இருக்கிறது. அது தேவையற்ற பயம். நீ காதலித்து இருந்தாயானால் பிரச்சனைகள் இருந்திருக்காது. இதுக்கும் உனக்கு தைரியமும் வாய்ப்பும் அமைந்திருக்கவில்லை. அப்பா அம்மா பார்த்து செய்வது உனக்கு மனசுக்குள் ஒரு திணிப்பாக இருக்கிறது. அதனால் நீ தளர்ந்து போனாய். வைகரை, சில விஷயங்களை அதிகம் சோதனை செய்யக்கூடாது. கல்யாணமும் அதில் ஒன்று. ஸ்நானம் வேணுமா, சமுத்திரத்தில் இறங்கு. கரையில் இருந்து கொண்டு யோசித்து கொண்டிருக்க கூடாது. ஒரு பெரிய மூட்டம் விலகியது போல் இருந்தது வைகரைக்கு. மாமாவும் அவளும் வீட்டுக்கு திரும்பினார்கள். அப்பா எழுந்து காஃபியும் பேப்பருமாக இருந்தார். வா பத்து, என்ன தரிசனம் நல்லா ஆச்சா? ஆச்சு. மாமா, என்ன இத்தனை சீக்கிரமா காலையில எழுந்து கொண்டது? எல்லாம் கவலைதான். கல்யாணத்தை வச்சுட்டோம், தூக்கம் எப்படி வரும்? கவலையே வேணாம். அப்படி இருந்தா அதை எங்கிட்ட தள்ளிவிடும். நானும் வைகரையும் இன்னைக்கு அழைப்பிதழ் செலக்ட் பண்ண போறோம். அப்படியா? அப்பா மகிழ்ந்து போனார். வைகரை பக்கத்தில் இல்லை என்பதை கவனித்துவிட்டு அப்பா பந்துவிடம் கேட்டார். என்ன பத்து, என் தலையில கல்ல போட மாட்டாளே? மாட்டாள். ஆனாலும் கல்யாண பெண்ணா லட்சணமா கலகலப்பா இல்லையே. என்னம்மா விட்டத்தியா தானே இருக்கா? எல்லா தேரும் நிலைக்கு திரும்பத்தானே வேணும். வைகரையும் திரும்பியாச்சு. என்னமோ எனக்கு சந்தோஷமா இருக்குடா. அப்படியே இருங்கோ என்றார் பந்து மாமா. அழைப்பு மணி பறவையின் ஓசையோடு உள்ளே புகுந்தது. சமையல் அறையில் இருந்த மகேஸ்வரி பரபரப்படைந்தாள். வானொலியில் வெண்டைக்காய் வதக்கல். அது குழந்தையைப் போல. செல்லம் கூடினால் கெட்டுப்போகும் குழந்தை. பாராமுகம் என்றாலும் கெட்டுப்போகும். அது மாதிரி வதக்கல். அதிகம் சூடு என்றால் பாகம் சிதையும். குறைந்தால் சுகம் இராது. அழைப்பு மணி திரும்பவும் அழுத்தப்பட்டது. எரிச்சல் மேலோங்கியது மகேஸ்வரிக்கு. என்ன பண்ண? கேஸ் அடுப்பை நிறுத்தினாள். விடுமுறை எடுத்துக்கொண்டு ஒழிந்து போன வேலைக்காரியின் மேல் முதன்முறையாக கோபம் கூடியது. இடுப்பில் தூக்கி செருகுகிற புடவையை எடுத்துவிட்டு கொண்டாள். வயசானால் என்ன? பெண் மார்பு சேலையை இழுத்துவிட்டு கொண்டாள். கொஞ்சம் வேகமாக நடந்து சென்று திட்டு வழியாக பார்த்தாள். என்ன இவளா என்று திடுக்கிட்டாள். பிறகு திறந்தாள். வணக்கம் என்றாள் வைகரை. அவளுடன் பாரதியும் வணக்கம் சொன்னாள். இருவரையும் பார்த்த மகேஸ்வரி திகைத்து போய் நின்றவள் சமாளித்து கொண்டாள். உள்ளவாமா, வாமா நீயும் என்றபடி உள்ளே போனாள். கூடத்தில் இருந்த சோஃபாக்களை காட்டி அவர்களை அமரச் சொன்னாள். அவர்களுக்கு முன்னால் அவளும் அமர்ந்து கொண்டாள். எங்க சந்திரன் இல்லையா மாமி என்றாள் வைகரை. மகனை, எதிர்கால மருமகள், மகனுக்கு அடுத்து சில நாட்களில் மனைவியாக போகிறவன், அவன் பெயரை மனைவியாக போகிறவள் அவன் பெயரை சொன்னது கசந்தது மகேஸ்வரிக்கு. என்றாலும் கசப்பை மனதுக்குள் விழுங்கிக் கொண்டாள். சிரிப்பை அவசரமாக முகத்தில் பூசிக்கொண்டாள். சொன்னாள், யாரோ சிநேகிதரை பார்க்க வேணும்னு போனான். வந்துடுவான். என்ன சாப்பிட்ற? ஒன்றும் வேணாம். இப்போ வர வழியில ஜூஸ் சாப்பிட்டோம். இது என் சிநேகிதி, முக்கியமான சிநேகிதி, பாரதின்னு பேர். என்னம்மா பண்ற? வேலைக்கு போறியா? போறேன். தன் அலுவலை சொன்னாள் பாரதி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு கணம் தயங்கினாள். ஒரு கணம்தான். உடனேயே பதில் சொன்னாள். ஆக போறது மாமி. ஆச்சரியப்பட்டாள் மகேஸ்வரி. என்னமா ஆகல? பார்த்தா ஆனா போல இருந்தது. மாமி சந்தேகப்பட்டது தெரிந்தது. பெண்ணின் கண் உண்மைகளை சட்டென்று அறிந்து கொள்ளும். அவள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் போல இருந்தது பாரதிக்கே. நான் ஏற்கனவே திருமணம் ஆனவள்தான் மாமி. அது உடைந்து போய்விட்டது. ஒரு குழந்தை இருக்கிறது. அப்புறம் அண்மையில் மீண்டும் செய்து கொள்ளலாம் என்று தோன்றியது. நல்ல யோகியதை உள்ள மனிதர் கிடைச்சிருக்கார். கல்யாணத்துக்கு அழைப்பேன். நீங்கள் கட்டாயம் வரவேணும். மகேஸ்வரியின் முகம் மாறியது. எறும்பு கொசு போன்றவை முகத்தில் ஏறுவது போல அவள் முகம் சுழித்தது. ஏதோ எங்கும் நடக்காததை இயற்கைக்கு மீறியது அருவருப்பை கேட்பது போல அவள் உடம்பு நடுங்கியது. எதையேனும் சொல்ல வேண்டும் என்பது போல அவள் துடித்தாள். பண்பாடு கருதி தன் நாக்கை அடக்கி கொண்டாள். இப்படிப்பட்ட பெண்ணுடனா தன் மருமகள் பழகுகிறாள் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். விக்கித்து போய் அமர்ந்திருந்த மகேஸ்வரியிடம் சொன்னாள் வைகரை. சந்திரனை இவளுக்கு அறிமுகப்படுத்தத்தான் வந்தேன். ஓ, மாமா இல்லையா? கல்யாணம் வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா அம்பளையால? அதற்கு மேலும் சம்பாஷணையை வளர்க்க முடியாமல் இருவருக்கும் இடையில் கல் ஒன்று அடைத்து கொண்டு இருப்பதாக நினைத்தார்கள். மாமியும் மருமகளும் புறப்படலாம் என்று இருப்பதாக நினைத்தார்கள். மாமியும் மருமகளும் புறப்படலாம் என்று எழுந்தாள் வைகரை. சரியாக அதே நேரம் சந்திரன் உள்ளே நுழைந்தாள். வைகரை, எப்ப வந்தீங்க என்றான் சந்திரன்.
மகேஸ்வரிக்கு சுருக்கென்றது. கட்டிக்கொள்ள போகும் மனைவியை நீங்கள் வாங்கள் போங்கள் என்றா பேசுவார்கள்? வந்து அரை மணி ஆச்சு சந்திரன். விசேஷம் எதுவும் இல்ல. என் நண்பி பாரதியை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம்னு வந்தேன். பாரதி உங்களை பார்க்கணும்னு சொன்னாள். அவளுக்கு அடுத்த 7ஆம் தேதி திருமணம். நாம 2 பேர்தான் முக்கிய விருந்தினர்கள். நாம தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கப் போகிறோம். இதற்கு மேலும் தாங்க முடியவில்லை மகேஸ்வரியால். இதோ பாருமா வைகரை, கல்யாணத்துக்கு முன்னால நீங்க 2 பேரும் சேர்ந்து, அதுவும் கல்யாணத்துக்கு போறது நல்லா இருக்காது. பேச்சு வரும். அப்படியா மாமி? சரி, அப்படின்னா நான் மட்டும் போகிறேன் என்று இயல்பாக சொன்னாள் அவள். ஏமா, ஹோட்டலுக்கும் கடற்கரைக்கும் போகிறோம், கல்யாணத்துக்கு போகக்கூடாதா என்றான் சந்திரன் அம்மாவை பார்த்து. அது அப்படித்தான் என்றாள் மகேஸ்வரி. வேணாம் சார், அம்மாவுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க? கல்யாணம் சொல்லத்தான் வந்த, வரோம் என்று விடை பெற்றாள் பாரதி. அவன் அவர்களுடன் வெளியே வந்தான். என்ன வைகரை, இன்று விடுமுறையா? ஆமாம் பாரதி, கல்யாணம் வரைக்கும் விடுமுறை. அத்தனை நாள் ஏன் லீவ் போட்டாய்? நம் கல்யாணத்துக்கு பிறகு விடுமுறை எடுக்க வேண்டி இருக்குமே. எனக்கு பாரதி என்னை விடவும் முக்கியம் சந்திரன். அவன் முகம் சுருங்கி போயிற்று. எப்படி போகிறீர்கள்? ஆட்டோவை கூப்பிடட்டுமா? வேணாம், என் ஆபீஸ் நண்பர் ஒருத்தரை பார்க்கணும். இங்க பக்கத்துல தான், நடந்தே போகிறோம். சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அவன் சொன்னான். அம்மா, பாரதி கல்யாணத்துக்கு போகக்கூடாது என்று சொல்கிறாரே, என்ன பண்ணலாம் என்று வைகரையை பார்த்து கேட்டான் சந்திரன். அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள். அவன் பாதிக்கப்பட்டான். யோசனை சொல்லக்கூடாதா? என் யோசனை உங்கள் அம்மா பேச்சை நீங்கள் மீறலாம் என்பதுதான். அம்மா அனுமதி பெற்றா சிகரெட் பிடிக்கிறீர்கள்? அம்மா, நீங்கள் எப்போவாவது பீர் குடிக்க அனுமதி கொடுத்தாரா? நாம் கடற்கரைக்கும் ஹோட்டலுக்கும் அம்மா அனுமதியை பெற்றா போனோம். என் சிநேகிதி கல்யாணத்துக்கு என்னை முன்னிட்டு நீங்கள் வரணும். என்னை வேறு எந்த முறையில் நீங்கள் கௌரவிக்க முடியும்? சொல்லுங்கள். அவன் விடை பெற்று சென்றான். அவன் போன பிறகு அவர்கள் சற்று நேரம் அமைதியாக நடந்தார்கள். வெயில் தாழ்ந்திருந்தது. பாரதியை பார்த்து வைகரை கேட்டாள். சந்திரன் எப்படி? உண்மையை சொல்லவா, உனக்கு பிடிச்சது சொல்லவா என்றாள் பாரதி. எனக்கு உண்மை மட்டுமே பிடிக்கும். அப்படின்னா உன் உயரத்துக்கு அவர் பறக்க முடியாது. அப்படியா சொல்ற? ஆமாம், நீ வானம்பாடி அவர் கோழி, கூரையை தாண்ட முடியாத கோழி. அதனால தான் உன்னை அழைச்சு வந்தேன். நான் என்ன முடிவு எடுக்கிறது? இத நான் சொல்ல முடியுமா? வைகரை அமைதியாக வந்தாள். உனக்கு அந்த உரிமை இருக்கு பாரதி. எனக்கு என்ன தோன்றது வைகரை, படிச்சவர், அமெரிக்காவில் வேலை, இது ஒண்ணுதான் அவரோட தகுதி. அவரோட சிந்தனை சாதாரணமா இருக்கு. உன் போக்குக்கு அவரை வளர்க்கவோ மாற்றவோ ரொம்ப நாள் பிடிக்கும். மனிதர்களை மனிதர் மாற்றுவதற்காகவா கல்யாணம்? அதான் நான் கேட்கிறேன். தண்டவாளம் மாதிரி சம தூரம் சம அளவு உள்ள 2 பேர் சேர்ந்து செய்து கொள்வதுதான் கல்யாணம். அவர்கள் ஒரு சின்ன காஃபி கடைக்குள் சென்று அமர்ந்தார்கள். கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு இவர் மேல் நிலைதான் எடுப்பார். இவர் இப்ப அமைதியா இருக்கிறது கல்யாணத்துக்கு பிறகு தன்னோட முகத்தை காட்டலாம் தான். ஆனா பாரதி, இந்த அளவு சாமானியமான மனிதராக அவரை எடை போட முடியுமா? என்ன இருந்தாலும் அமெரிக்காவில் வேலை பார்க்கிறவர். பாரதி வைகரையை ஆழமாக பார்த்தாள். இது பரீட்சித்து பார்க்கிற விஷயமா வைகரை? ஒரு 3 மாசம் பரீட்சாத்தமா வாழலாம்னு முடிவு பண்ண முடியுமோ? முடியாதுதான். உனக்கு நம்பிக்கை இருந்தா தொடர்ந்து போ, யோசிப்போம். வைகரை வீட்டுக்கு திரும்பினாள். அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே அழைப்பிதழ் எழுதி கொண்டிருந்தார்கள். ஒன்றை எடுத்து பார்த்தாள் வைகரை. சந்திரனின் கல்யாண அழைப்பிதழ் அது. அழைப்பு பிரமாதம் இல்லையா வைகரை? அழைப்பு நன்றாகவே இருந்தது. 8ஆம் நாள் வைகரையை தேடி அன்று ஜீவா வந்திருந்தான். மணி 4:30 தான் ஆகியிருந்தது. அலுவலக நேரம் இன்னும் முடிந்திருக்கவில்லை. வேலை நேரங்களில் வந்து தொந்தரவு செய்கிறவன் இல்லை ஜீவா. முக்கியமான விஷயமாக இருக்கும். ஒரு முக்கியமான சமாச்சாரம். இன்னைக்கு சாயங்காலம் கலா ரசனாவில் ஒரு சினிமா போடுறாங்க. தங்கப்பதக்கம் வாங்கிய படம். ஒரு ஷோ தான். குறிப்பிட்ட பேர்களுக்குத்தான் அழைப்பு. 2 அழைப்பு கிடைச்சிருக்கு, வரையா? இது போன்ற படங்கள் நல்ல உணர்ச்சியை தூண்டி சிந்திக்க செய்பவை. இது மாதிரி படங்கள் பேசும். 6 மணிக்கா? அம்மாவிடம் சொல்லவில்லை. தவிரவும் சந்திரன் வேறு காத்திருப்பார். அப்ப சரி, பிறகு பார்க்கலாம். இல்லை ஜீவா, நல்ல விஷயங்களை தவறவிடக்கூடாது. அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். சந்திரனை தேட்டருக்கு 8 மணிக்கு வர சொல்லிடுவோம். படம் 1.5 மணி நேரம் போகுமா? அவ்வளவுதான் போகும். சரி, போகலாம் ஜீவா. அவர்கள் 5:30 மணிக்கு அலுவலகம் விட்டு புறப்பட்டார்கள். தலை வலிப்பது மாதிரி இருக்கு, ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போலாமா என்றாள் வைகரை. சாப்பிட்டார்கள்.
எல்லோருக்கும் சினிமா பார்த்த பிறகு வருவது உனக்கு முன்னாலேயே வருதே. ஜீவா கேட்க வைகரை சிரித்தாள். ஹோட்டலில் இருந்த அம்மாவுக்கு போன் செய்தாள். செய்தியை சொன்னாள். யாரோடு என்றாள் அம்மா. ஜீவாவுடன் என்றாள் வைகரை. அம்மா பேசவில்லை. அவள் தொண்டை ஏறி இறங்கி இருக்கும் என்று தெரியும் வைகரைக்கு. சந்திரன் வீட்டில் மாமிதான் போனை எடுத்தாள். அவளுக்கும் பற்றி கொண்டது என்பது பேச்சில் தெரிந்தது. நீ ஒருத்தருடன் கலாரசனா போற. சந்திரன் அங்க 8 மணிக்கு வரணுமாமா. ஆமாம் சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்தாள் அவள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.